அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் தொடர் எபிசோட். இந்த இடத்துல அபி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரியும் அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முரளியும் அத்தை என்ன நடக்கும்? கண்டிப்பா நம்ம நினைச்சதானே நடக்கும். கோவில்ல நம்ம சொன்ன மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. அபி மனசு கஷ்டப்பட்டு அவ ஏதாச்சும் வந்து சொல்லுவா பாரு அப்படின்னுவாங்க. ஆனா அபி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்ல நின்று ஒரு பேட்டியை வந்து எடுக்கிறாங்க. வீட்டில் வந்தாங்களே மீடியாக்காரங்க அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அதை பார்த்தீங்கன்னா அங்கே பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. டிவியில் இது வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் என் புருஷனை விட்டு பிரிகிறேன், நான் தப்பான எண்ணத்துல பிரியலன்ட்டு அதுக்கான அட்வைஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என் புருஷன் என்ன தங்க மாதிரி பார்த்துக்கிறாரு, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ட்டுலாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய புருஷனை நல்லா பார்த்துக்கிறாரு, ஆனால் அவர் வந்து சின்சியராக காதலிச்ச ஒரு பொண்ணு கூட வந்து சேர்த்து வைக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை வந்து தப்பாக வந்து வைரலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்புன்ட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க. நானே இதை வந்து மதுவுக்கும் என் புருஷன் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அபி. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பாட்டி இருந்துட்டு, இந்த பொண்ணு அபி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன சொன்னாலே கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க பாட்டி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அனு வந்து அபியோட நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோக்காரன் அணுவை இடிக்க வருவாங்க. சரியான சமயத்துல வந்து சுந்தரி காப்பாத்திடுறாங்க. அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ பார்த்து வரக்கூடாதான்றாங்க. வேற ஒரு யோசனை இல்லை, எனக்கு அது கூட தெரியாதா, நீ உன்னுடைய தங்கச்சியோட யோசனையை நினைச்சுதான் வந்துட்டு இருக்க, என்ன பண்றது, நம்ம என்ன சொன்னாலே அப்படி கேட்கறது இல்லை, அதுக்காக இன்னும் நீ நல்லா பார்த்துக்கோமா. சரிங்க, எனக்கு இப்படி ஆனது வீட்டில் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே வீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சரி அதை ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கிற மாதிரி வீட்டுக்கு போன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறண்டி அப்படின்ட்டு இந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க சுந்தரி. அதுக்கப்புறமா அபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பூஜை வந்து சுமங்கலி பூஜை வைக்கிறாங்க. அந்த மங்கலத்தில் வந்து குங்குமம் வச்சு அதுக்கான பூஜைகள் பண்ணி விரதம் இருந்தால் இது மாதிரி நல்லது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அபியை செய்ய சொல்லுவாங்க, அபியை சரின்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு ராகவ் எனக்காக நீ விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அபிக்கிட்ட சண்டை போட்டு போகிறாங்க. அப்புறமா வந்து ஆஃபீஸில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. மதுவுமே வராங்க. மதுவை பார்த்து ராகவ் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சு